டுடே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரைபட கணக்குகள் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நம்மளுக்காக ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்ல நம்மளுக்கு ஒரு நிறுவனத்தினுடைய ஆண்டு லாப சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆண்டு லாபம் லட்சங்கள்ல கொடுத்துருக்காங்க. சரி, இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின், 2009 இருந்து 2011 ஆண்டு வரை லாப சதவீதம் எவ்வளவு அதிகரிப்புள்ளது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன வருஷம்? 2009 இருந்து 2011. ஸோ ஸ்டார்டிங்ல 60 இருந்து 65 வரைக்கும். அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 65ல 60 கழிச்சிருங்க. ஏன்னா எவ்வளவு அதிகரிப்பு அப்படிங்கிறது 5 லட்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இனிஷியல் அமௌண்ட்ல இருந்தா நம்ம அதிகரிப்பு எப்பயுமே பார்க்கணும். அப்ப இனிஷியல் அமௌண்ட் நம்மளுக்கு என்னது? 60. அப்ப 5/60 இன்ட்டு நம்மளுக்கு என்னது? 100%. ஸோ இதால நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கிடைச்சிடும். அப்ப 4 5 12 60. மறுபடியும் அடி கொடுக்கலாமா? 6 12 5 10 ஒரு 0. அடுத்து 1 6. இங்க என்ன வந்துடும் நம்மளுக்கு? எண்ணாரா 48. அப்ப 48 போக மீதி 2 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். அப்ப 3 18 மறுபடியும் 2. ஸோ பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்துக்கலாம். 3 18. அப்ப 8.33% என்ன ஆகுது? அதிகரிச்சிருக்கு. அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் சி. சேம் இதே மாதிரியே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு கணக்கு கொடுத்திருக்கேன். 2007 டு 2009 வரைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு அதிகரித்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.